என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தைராய்டு, ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, ஸ்ப்ரே அடிக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு காலை எழுந்தவுடன் ஒரு அரை மணிக்கூரோ 20 நிமிடமோ இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போதும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை நீங்கி ஆஸ்துமா, சைனஸ் பிரச்சனை, மூச்சு சுவாச முட்டல், நான் கொஞ்சம் நடந்தோம்னா மூச்சு வாங்குதல் அதெல்லாம் வராதுங்க. காலை எழுந்தவுடன் இதை செய்யறதுக்கு தயாராகுங்கள் மக்களை. பாருங்க, அப்போ ரெண்டு மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை இழுக்கிறீங்க. வாயை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை இழுக்கிறீங்க. பாருங்க, வாய் வழியாக மூச்சு விடணும். பாருங்க, பயிற்சி 1. ரெண்டாவது பாருங்க, இது இடது கையில் இதுபோல வாயு முத்திரை, அதாவது வாயு முத்திரை, இந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, கட்டவரல் இந்த ரேகையில் போய் ஆள்காட்டி விரல் உட்காரணுங்க. நல்லா பார்த்துக்குங்க. இப்படி கையை வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்க, இந்த மூக்குல மூச்சை இழுக்கிறீங்க, இந்த மூக்கு வழியா மூச்சை விடுறீங்க. நல்லா கவனமா பாருங்க. இந்த வலது மூக்கு வழியா மூச்சை இழுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு நேரம் உள்ள காற்றை கோல்டு பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் கோல்டு பண்ணி வைக்கலாம். மூச்சை இழுத்த காற்று இடது மூக்கு துவாரத்தின் வழியாக விடும்போது நம் உடல் புத்துணர்ச்சி அளிக்குங்க. அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் 10 நிமிடமோ 20 நிமிடமோ இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. இன்னொரு முறை செய்முறையை எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வாயு முத்திரை பிடிச்சிக்குங்க. கட்ட விரல், ஆள்காட்டி விரல் கட்ட விரல் ரேகையில் உட்காரணும். நல்லா பார்த்துக்குங்க, சரியா? அப்போ இந்த கட்ட விரலை இந்த மூக்கில் பாருங்க, இந்த மூக்கு வழியாக சுவாசம் மேலே போகுது, ஹோல்டு பண்ணுறீங்க. இந்த மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை நல்லா விடணும், சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இது ஒரு மெத்தடுங்க. அடுத்த ஒரு பயிற்சி என்னன்னு பார்த்தா, இங்க பாருங்க, இந்த பயிற்சி ஒரு மெத்தடு. வயிறு தொப்பை உள்ளவங்க, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஒரு 20 கவுண்டிங் காலை எழுந்தவுடன் செய்யும்போது நம் உடல் புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. நம்ம ஓடி 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 உழைச்சி சொத்துக்களை சேமிக்கிறோம். ஆனால் நம் உடல் தான் நமக்கு சொத்து அப்படிங்கிறது இதுவரை யாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்க. வேலை வேலை, காசு, பணம், மணி, துட்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கிடையாதுங்க வாழ்க்கை.
நம்ம செவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும். அது மாதிரி நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தாதான் நம்ம உழைக்க முடியுங்க. குடும்பத்தை பார்க்கலாம், புள்ள குட்டிகளை படிக்க வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறதுக்கு இந்த ஐம்பூத சக்திகளாலையும் பிரபஞ்ச சக்திகளாலையும் இந்த உடல் இயக்குதுங்க. அதனால நம்ம சொத்தை இந்த உடல் தாங்க. சூழ உடல், சூட்சும உடல்னு இருக்குங்க. அதில் நமக்கு எதை செலக்ட் பண்ணுறோம், எதை செலக்டிவாக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உடலை நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் ஜீரண மண்டலம், அதாவது ஜீரண மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வயிறு, சிறுகுடல், பெருகுடல், இந்த மூணுமே ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களும் மகான்களும் நிறைய விஷயங்களை ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம வாழ்வாதாரம் பெருக பெருக உழைப்பு தேவைகள் ஆடம்பரங்கள் எல்லாம் நிறையா வந்துருச்சுங்க. நம்ம அந்த காலத்தில் மண்பானை சமையல், கைக்குத்தல் அரிசி, உரல் ஒல்லில் தான் இடித்து சோறெல்லாம் சமைப்பாங்க. நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு எங்கள் பாட்டியெல்லாம் சோளமெல்லாம் ஆட்டுச்சேக்கில் குத்தி களி செஞ்சு தருவாங்க. அந்த உடம்பு தான் இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, சர்க்கரை இல்லை, உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க. என்னென்னு கேட்டால், நான் வந்து பழனி பக்கத்தில் ஐடிஓ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் படிக்கிறப்ப ஆக்டிவாக நல்லா ஸ்போர்ட்ஸ்லாம் நான் கலந்து நல்ல வீர விளையாட்டுகள்லாம் விளையாடியிருக்கேன். அப்போ அந்த ஒரு வீர விளையாட்டு எனக்கு நாளடைவில் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் குடும்பத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தது. விவசாய குடும்பத்தில் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாருங்க. நான் விவசாயம் பார்த்து எங்கள் தோட்டம் வந்து 10 ஏக்கர் தான் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் பக்கத்து தோட்டத்தையெல்லாம் குத்தகைக்கு எடுத்து காடாக உழைக்க நாங்கள் என் வீட்டுக்காரரும் அரும்பாடு பட்டோங்க. அந்த உழைப்பு தாங்க இன்னைக்கும் ஒரு செடி நட்டாலும் ஒரு கொடி நட்டாலும் இந்த கிளினிக்கை சுற்றி நல்ல பூஞ்செடிகள் வர்ற பேஷண்ட்டுகள் சொல்கிறாங்க, உங்கள் கிளினிக் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு. அதுதாங்க நமக்கு வேணும். நம்ம எப்பொழுதுமே நம் உடலை ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் காசு பின்னாடி ஓடாமல் என்னைக்கு நீங்கள் உங்களை மதித்து நம்ம உடலுக்கு தேவையான உணர்வுகளை நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வரையில் நீங்கள் நான் இப்படி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் உடல் நலம் முக்கியமாக தேவைப்படுது. அதனால உடல் மட்டும்தான் நமக்கு சொத்துங்க. உடல் மட்டும்தான் நம்ம சொத்து. உடல் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே. சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலாம். நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி மக்களே.